Hi all, welcome to my Ambrosia. So இன்னைக்கு vlogல நம்ம பார்க்க போறது vegan mousse fingers தாங்க. Of course it's completely plant based. So இந்த fingers ready பண்றதுக்கு first நம்ம mousse base ready பண்ணிக்கலாம், which is going to be dark chocolate mousse. And இதுக்காக cream and dark chocolate வந்து measure பண்ணி எடுத்துக்கலாம். So இந்த mousse recipe நான் last vlogலயே கொடுத்திருந்தேன். So same recipe தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்ண போறோம். And நம்ம cream கூட gelling agent பார்த்தீங்கன்னா agar agar யூஸ் பண்றோம். அகர் அகரை வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டு க்ரீம் அண்ட் அகர் அகரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீடியம் இல்லைன்னா சிம்மரில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, பிகாஸ் அகர் அகர் சீக்கிரம் செட் ஆயிரும். ஸோ கீப் ஸ்டிரிங். ஸோ ஒன்ஸ் அது பபிள் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட டார்க் சாக்லேட் கூட அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது மேலே போர் பண்ணதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5 minutes கவர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அந்த பக்கம் மூஸ் ரெடி ஆகட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸை வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட வீகன் விப்பிங் க்ரீமை வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு விப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விப்பிங் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பீக் ஸ்டேஜ் வர அளவுக்கு விப் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்தது அப்படின்னா யூ கேன் யூஸ் ஐஸ் கோல்ட் பாத். ஸோ அதில் வச்சு விப் பண்ணிங்கன்னா ஈஸியாக விப் ஆகும். அண்ட் இது கூட நம்ம எந்த ஸ்வீட்னரும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் விப்பிங் க்ரீமை சாஃப்ட் பீக் வர அளவுக்கு விப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட மூஸ் கூட நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸை ஆட் பண்ணி அதோட கன்சிஸ்டன்சியை தின் பண்ணிக்கலாம். சின்ஸ் அகர் அகர் இருக்கிறதுனால சீக்கிரம் செட் ஆகும். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸை மெல்ட் பண்ணி தின் அவுட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒன்ஸ் அதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மூஸை வந்து விப்பிங் க்ரீமோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 பார்ட்ஸாக விப் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் நாட் விப்பிங், நம்ம வந்து ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓவர் ஃபோல்ட் பண்ணாதீங்க, ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணுங்க. அண்ட் அதை நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மூஸ் மோல்டில் அதை ஃபர்ஸ்ட் பேஸாக வந்து பைப் பண்ணிப்போம். அண்ட் ஒன்ஸ் பைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ சைட்லலாம் வந்து ஈவன் அவுட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த கேப்பும் வராத மாதிரி. அண்ட் இது கூட ஃபில்லிங் ஆஃப் ஆர் சாய்ஸ். பட் நான் இன்னைக்கு என்ன ஃபில் பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் டுல்சே டி கோக்னட் ஃபில் பண்ண போகிறோம். இட்ஸ் நத்திங் பட் நம்ம ஷ்ரெட்டட் கோக்னட்டை வந்து கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது இல்லைங்களா, வீகன் கண்டென்ஸ்ட் மில்க். ஸோ அதில் போட்டு நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா, கொஞ்சம் சிம்மரில் வச்சு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அண்ட் அதை நீங்கள் ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து டுல்சே டி கோக்னட். அண்ட் அது பைப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம காஃபி சோப்டு லேடி ஃபிங்கர் குக்கி வைக்கிறோம். ஸோ இந்த காஃபி சோப்டு குக்கிக்கும் டார்க் சாக்லேட்டுக்கும் இட்ஸ் அன் ஆசம் காம்பினேஷன். Day 1 we were done with our mousse preparation and அதை வந்து overnight வந்து ஃப்ரீஸ் பண்ணணும். அண்ட் Day 2 பார்த்திங்கன்னா நம்ம glaze தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த glaze ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராபெரி பியூரே, வாட்டர், லோக்கஸ் பீன் கம், pectin NH அண்ட் ஆலிகோஃப்ரக்டோஸ் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் சுகர் வேணுன்னா சுகர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆலிகோஃப்ரக்டோஸ் கூட பெக்டின் NH அண்ட் நம்மளோட லோக்கஸ் பீன் கம்மை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இந்த மாதிரி ஆலிகோஃப்ரக்டோஸ் கூட மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் தனித்தனியாக பியூரே கூட ஆட் பண்ணும்போது சீக்கிரம் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும், அதோட டிஸ்பர்ஷன் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி டு பிளெண்ட் வித் த பியூரே. ஸோ நம்ம ஏன் வந்து லோக்கஸ் பீன் கம்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்க்கு யூஸ்வலாகவே திக்னிங் அண்ட் ஸ்டெபிளைசிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். பிகாஸ் அது வந்து வாட்டர் கேச்சிங் கெப்பாசிட்டி கம்முக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம லோக்கஸ் பீன் கம் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்ச் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நீங்கள் ஸ்டார்ச்சும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணும்போது 4, 6 ஆர் ஈவன் 10% வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். whereas gums யூஸ் பண்ணும்போது 0.1 ஆர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1% யூஸ் பண்ணால் போதும் இந்த கம். அண்ட் நம்மளோட வாட்டர் அண்ட் பியூரேயை வந்து ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 30 டிகிரி வரைக்கும் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அது 30 டிகிரி செல்சியஸ் வரும்போது நம்ம ஆலிகோஃப்ரக்டோஸ், பெக்டின் NH அண்ட் லோக்கஸ் பீன் கம் மிக்சரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ஸ்க்கு வந்து ஸ்டெபிளைசிங் அண்ட் திக்னிங் கெப்பாசிட்டி இருக்குது. யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கிளைமேட்டுக்கு வந்து இந்த மூஸ்லாம் வந்து ஏற்ற பேஸ்ட்ரியே இல்லை. இந்தியன் கிளைமேட்டுக்குன்னு இல்லை, பட் ஏஷியன் கிளைமேட்டுக்கு, அந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டுக்கு வந்து மூஸ் வந்து ஏற்ற பேஸ்ட்ரியே இல்லை. பட் இந்த மாதிரி ஸ்டெபிளைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்மளோட வெதருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூஸை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பியூரேவை வந்து 85 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் அது 85 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆனோன்னா அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருங்க. அண்ட் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அதை கிளிங் ராப் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். மினிமம் 4 hours வந்து ரெஃப்ரிஜரேஷனில் இருக்கணும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கிளேஸ் வந்து ஒரு தின் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ அதோட விஸ்காசிட்டியை வந்து திக் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றுறதுக்காக தான் வந்து நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட கிளேஸில் வந்து எந்த விதமான ஃபேட் கண்டென்ட்டும் இல்லை. ஸோ அதை கிறிஸ்டலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுறோம் கம்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ ஆஃப்டர் 4 hours நம்மளோட கிளேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு திக்கான ஜெல்லி லைக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதை அசம்பிளி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீஹீட் பண்ணணும். அப் டு 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதை நம்ம ரீஹீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெல்லி லைக் கன்சிஸ்டன்சி வந்து நம்மளோட மூஸில் கண்டிப்பாக வந்து பிளெண்ட் ஆகாது, ஸ்டிக் ஆகாது. ஸோ அதை வந்து அகெயின் 70 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து நம்ம ரீஹீட் பண்ணுறோம். இந்த கிளேஸை வந்து நீங்கள் ஸ்ப்ரே கனில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் இட். அண்ட் அதுக்கான டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 60 to 70 டிகிரி செல்சியஸ் வரும்போது நீங்கள் ஸ்ப்ரே கனில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் மூஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இமர்ஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் 70 டிகிரி செல்சியஸ் நம்ம வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி அதை எடுத்து வச்சிடலாம் நம்ம கிளேஸை. அண்ட் நம்மளோட மோல்டை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி மோஸ்ட் கைண்ட் ஆஃப் பேஸ்ட்ரீஸை ஹேண்டில் பண்ணும்போது யூ கேன் யூஸ் க்ளவ். பிகாஸ் நம்மளோட பாம்லேருந்து வர அந்த ஹீட்னஸ்க்கே பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அண்ட் ஒன்ஸ் நம்ம டிமோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கிளேஸோட டெம்பரேச்சரையும் பார்த்துக்கலாம். அரவுண்ட் ஒரு 49-50 டிகிரி செல்சியஸ்னு வரும்போது நம்ம கிளேஸை வந்து மூஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட மூஸில் வந்து ஒரு ஸ்கீவரோ இல்லை வந்து நான் இன்றைக்கி வந்து டூத்பிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து போக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளோட கிளேஸில் வந்து இம்மர்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐ திங்க் யூ கேன் சீ இட். நம்மளோட கிளேஸ் எவ்வளோ ஷைனியாக ஒரு கிளியரான இதாக இருக்குது பார்த்தீங்களா? டெக்ஸ்சர் வைஸ் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். பிகாஸ் நம்மளோட டார்க் சாக்லேட் மூஸ் வந்து இட் இஸ் விசிபிள். அண்ட் மேலே அந்த ஷைனியான கிளேஸ் இருக்குது. இந்த கிளேஸில் நீங்கள் வந்து ஃபுட் கலரிங் கூட யூஸ் பண்ணலாம். பட் பவுடர் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் இன்றைக்கி எந்த ஃபுட் கலரிங்கும் யூஸ் பண்ணல. அண்ட் our vegan mousse fingers are ready. இந்த மாதிரி கிளேஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ராடக்ட் எப்போ டெலிவரி பண்ணுறீங்களோ அந்த நாள் கிளேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் 1 டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஷைனினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். கட் பண்ணி பார்ப்போம் உள்ளே எப்படி லேயர்ஸ் வந்திருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட dulce de coconut, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி சோக்ட் லேடி ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காஃபி சோக்ட் லேடி ஃபிங்கர்ஸோ இல்லை ஸ்பஞ்சோ யூஸ் பண்ணும்போது வீகன் டார்க் சாக்லேட்டுங்கிறது வந்து ஒரு ஆப்டான காம்பினேஷன் more than white chocolate. Hope you enjoyed the video. Thank you.